வெல்கம் டு மஞ்சு டெய்லர். இன்றைக்கி வந்து என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லி கொடுத்ததை அவங்க இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அதை கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் அவங்க பிகினர்ஸு. அவங்களுக்கு என்னென்ன நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமோ அது கற்றுக்கிறத இப்போ சொல்ல போகிறாங்க. எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த நார்மல் கிளாத்தை வந்து ஸ்கொயர் டைப்பில் எடுத்துக்கிட்டு எம்மிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து என்னென்னா, மிஷின் கிடையாது, நம்ம கையில் எம்மிங் பண்ண போகிறோம். எம்மிங் எப்படி பண்ண போகிறோன்னா, இந்த கார்னரை வந்து நம்ம வந்து மடிச்சுக்கணும். எப்படி மடிச்சுக்கணும்? இந்த மாதிரி 4 சைஸாக மடிச்சுக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். மிஷின் எடுத்துமே நம்ம மிஷினில் கை வைக்கல. ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப்பு வந்து இந்த 4 கார்னரை மடிச்சிக்கணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு 4 கார்னர் வரும். ஊசி எடுத்து சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஊசி எடுத்து நம்ம எம்மிங் பண்ணுறோம். நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம சைடில் வந்து எம்மிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வந்து கையில் பண்ணுறது எம்மிங். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கு தான் இது வந்துட்டு நம்ம எம்மிங் கற்றுக்கிறதுக்காக தான் இது நம்ம சொல்லி கொடுக்குறது. அதுதான் வந்துட்டு இந்த மெத்தடு. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அது இவங்க கற்றுக்குன்னு இவங்க செஞ்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதா இருந்தால் இதை பார்த்துட்டு கற்றுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் செஞ்சதை நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். இதுதான் வந்துட்டு எம்மிங். 4 பக்கமும் நீங்கள் மடிச்சுட்டு எம்மிங் பண்ணணும். நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்கள். செகண்ட் ஸ்டெப் வந்து அதே கேட்டகரி தான். இந்த கிளாத்தை வந்து ஒரு 4-5 பீஸாக இது மாதிரி 4 சைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து எம்மிங் ஸ்டெப்பு. எம்மிங் ஸ்டெப்பு முடிச்சோமே இது மிஷின் கட்டு. மிஷினில் எப்படின்னா, நார்மலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எப்படி லைன் போடுறோம், நம்ம துணி கொடுத்தா எப்படி லைன் ஸ்டிச் பண்ணுறோன்னு மேடம் சொல்லி கொடுத்தது. ஸ்டிச்சிங் மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்துனா ஸ்ட்ரெயிட் கோடு போடணும், வளைச்சி போடணும், அப்படி எல்லா மெத்தடும் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு மெத்தடு. முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுறது, தையல் போடுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து இவங்க மிஷினில் தைச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி போடுங்க. ஃபஸ்ட் அது. செகண்ட் இது தேர்ட் ஸ்டெப்பு. இதுவும் அதே மிஷின் கட் தான். எப்படின்னா, பாக்ஸாக எப்படி நம்ம நீடலை வந்து வெளியே எடுக்காமல் நம்ம மேடம் சொல்லி கொடுத்தா மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நீடலை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம கிளாத்தை திருப்பணும். அது மாதிரி வந்து உள்ளக்க ஃபுல்லாக போடுறது தான் இந்த ஸ்டெப்பு. இது வந்து பானைக்கு உதவும், கார்னர் நெக்குக்கு உதவும். அதனால இந்த மெத்தடை நீங்கள் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நேராக கோடு போடுறது, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி சதுரமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கார்னர் நிறுத்தி பானைக்கு வரதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாடல் வந்து ஊக்கு மாடல். இது வந்து மேடம் ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி போடணும்னு. இது எப்படின்னா, நீடலில் நம்ம ஊக்கு கொடுக்குறோம்ல ஃபஸ்ட்டு, அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு இப்போ வந்து மாடல் மாதிரி வீலாம் வந்தது. ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். இந்த பெட்டி கோட்டுக்கு ஊக்கு மாட்டும் போது லாக் மாட்டுறது, அந்த இது நான் போட்டிருக்கேன் கார்னரில். இது சங்கிலி தையலும் சொல்லுவாங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து ஊக்கு மாட்டுறதுக்கும் இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணலாம். கோத்து வாங்கணும் நம்ம ஊசியில். இதுதான் மொத்தம் 4 ஸ்டெப்பு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க இதை பார்த்துட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மல் கிளாத் மேடம், செகண்ட் வந்து எம்மிங் மேடம், தேர்டு வந்து ஸ்ட்ரெயிட் லைனு, ஃபோர்த்து வந்து பாக்ஸு, அப்புறம் வந்து ஊக்கு. இதுக்கு செயின் ஸ்டிச். இது செயின் ஸ்டிச்சும் சொல்லுவாங்க. இதுதான் பேசிக்கோட கேட்டகிரி. இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக். நெக்ஸ்ட்டு இவங்க இப்போ பில்லோ கவர் தைச்சிருக்காங்க. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்கள்.